வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. கந்த சஷ்டி விரதம் இருக்கவங்க 6 நாளும் கண்டிப்பா தலை குளிக்கணும். உங்களுக்கு மருத்துவ ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா. கடைகள்ல சுத்தமாவே சாப்பிடக்கூடாது. ஃபுல்லா அவாய்ட் பண்ணிருங்க. 6 நாளுமே தாம்பத்திய உறவுல இருக்கவே இருக்காதீங்க. காலையில வச்ச நெய்வேத்தியத்த ஈவினிங் யூஸ் பண்ணாதீங்க. அத எடுத்துட்டு வேற யூஸ் பண்ணுங்க. அப்புறம் விரத நாட்கள்ல பகல் நேரத்துல தூங்கவே தூங்காதீங்க. நீங்க எந்த விரதம் இருந்தாலும் சரி, கண்டிப்பா தண்ணீர் குடிச்சே ஆகணுங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே 1 டம்ளர் பால் குடிச்சுக்கோங்க. தீட்டு வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க. கந்தசஷ்டி விரதத்தப்ப முருகனோட ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க. கோவிலுக்கு அதாவது சூரசம்ஹாரம் பார்க்குறவங்க அது முடிஞ்ச உடனே கண்டிப்பா தலை குளிச்சிருங்க. 7ஆம் நாள் திருக்கல்யாணம் முடிஞ்ச பின்பு கந்தசஷ்டி விரதத்த இறுதி செஞ்சுக்கோங்க. வெளியில செஞ்சு வந்தா கண்டிப்பா குளிச்சிருங்க. உங்க வீட்ல இருக்கவங்களையும் குளிக்க சொல்லுங்க. கால்ல செருப்பு போடாதீங்க. ஓகேங்களா? நீங்க ட்ரெஸ் அணியிறது எல்லாமே அதாவது இந்த கலர் தான் அணியணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. புகை, மது கண்டிப்பா உங்க வீட்ல தவிர்க்கணும். இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அது மட்டும் இல்லங்க, நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நான் உயர காரணமா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தரையில சுத்தமான துணி விரிச்சு நீங்க தூங்கலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கெட்ட வார்த்தை, இது மாரி சண்டை, இது மாரிலாம் பேச்சுவார்த்தைகள் வச்சுக்காதீங்க. அப்புறம் பார்த்தோம்னா, பீரியட்ஸ் டைம்ல நீங்க போய் விளக்கு ஏத்தாதீங்க. குழந்தை வரம் வேண்டி இருப்பவங்க 2 பேருமே விரதத்துல இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பீரியட்ஸ் டயத்துல நீங்க விளக்கு ஏத்த வேணாம். ஆனா விரதம் நீங்க இருந்துக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நம்மோட முன்னோர்கள் சொன்னதுங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட மனசு சுத்தமாவே இருந்தாவே போதுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மனசு சுத்தம் அப்படின்னா, எனி டைம் நம்ம முருகன நினைச்சுக்கிட்டே இருக்குது. நல்ல விஷயங்கள மட்டும் நம்மளோட மனசுல நினைக்கிறது தாங்க.